எப்பாடா ஒரு பெரிய வேலை முடிஞ்சு. பேர் கொடுத்துட்டியா மல்லி? ஆமாட்டி, என்ன பெரிய லைன் தெரியுமா? பேரை கொடுத்துட்டு வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிட்டு. மல்லி, நீ என்னைக்காவது என்கிட்ட போய் சொல்லியிருக்கியா? இல்லையா? ஏன் கேட்க அப்படி? அப்போ இனிமே போய் சொல்லுவியா? சொல்ல மாட்டேன் டி. எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் இப்போ இப்படி கேட்டுட்டு இருக்கா? சரி, அப்போ நான் உனக்கு கேட்டால் உண்மையை சொல்லுவியா? ஐயோ, அந்த ஆதியை பற்றி எதுவும் கேட்டுருவாளோ? இப்போ எதுக்கு சுருதி தேவையில்லாமல் என்னெல்லாமா பேசிகிட்டு இருக்கா? நம்ம 2 பேரும் படம் பேர் எழுதி விளையாடுவோமா? கதையை மாத்தாத மல்லி. நான் கேட்கறதுக்கு உண்மையை சொல்லுவியா சொல்ல மாட்டியா? என்ன டி, என்ன கேட்க போறா? பவி உன் பேக்கில் ஒரு கார்டு வச்சால, அதை யார் சொல்லி வச்சா? அதான் நான் ஏற்கனவே சொன்னோம்ல, அவள் என்ன பிராங்க் பண்ணதுக்கு வச்சான்னு. வேற ஏன் நீ அதையே கேட்டுட்டு இருக்கா? இப்போ தானே என்கிட்ட போய் சொல்ல மாட்டேன்னு சொன்னா. ஏன் மல்லி மறுபடி போய் சொல்லிட்டே இருக்கா? பவி யார் சொல்லி அந்த கார்டை உன் பேக்கில் வச்சா? அது வந்து சொல்லு மல்லி, நான் ஒன்றும் தப்பாலாம் நினைக்க மாட்டேன். நீ என்ன எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்சுட்டே கேட்ட மாதிரி கேட்கா? சொல்லு மல்லி. அது அந்த ஆதி தான் கொடுத்து வைக்க சொல்லியிருக்கான். அவன் உன்னை லவ் பண்ணியான்னு நீ சொன்னால, ஆனால் அதெல்லாம் உண்மை இல்லை சுருதி. அவன் என்ன தான் லவ் பண்ணிட்டு இருக்கானா? நீ தான் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கேன். ஆமாம் மல்லி, நீ சொல்லதெல்லாம் சரிதான். நான் தான் முட்டாள் மாதிரி எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கேன். சரி விடு, இப்போ எதுக்கு நீ அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா? உனக்கு தான் அவன் மேலே அப்படி எந்த எண்ணமும் கிடையாதுல்ல. நீ அவனை லவ் பண்ணாதானே வருத்தப்படணும். நீ தான் அவனை லவ்வே பண்ணலையே, அப்புறம் என்ன சுருதி? அவன் யாரை லவ் பண்ணா உனக்கு என்ன? நீ பாட்டுக்கு எப்பவும் போல ஜாலியாக இரு. இல்லை மல்லி, என்னால் அப்படி இருக்க முடியாது. ஏன்டி, அப்போ நீயும் அவனை லவ் பண்ணியா? ஆமாம் மல்லி, நானும் அவியலை ரொம்ப சின்சியராக லவ் பண்ணேன். உன்கிட்ட சொன்னா நீ என்ன ஏசுவானு தான் உன்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சேன் மல்லி. என்ன டி, நீ சொல்லதெல்லாம் உண்மையா? ஆமாம் மல்லி, அன்னைக்கு பால் காய்ப்பு வீட்டில் வச்சு அவிய 2 பேரும் பேசிகிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அப்போது அந்த சுபாஷ் கிட்ட அவளை லவ் பண்ணியேன்னு மொட்டையாக சொல்லிகிட்டு இருந்தவ. நானும் என்னதான் லவ் பண்ணி அவனை தப்பாக நினச்சிட்டேன் மல்லி. இன்னைக்கு கூட அவருக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு கிஃப்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். அதை கொண்டு கொடுக்க போகும்போது தான் எனக்கு எல்லாம் தெரிஞ்சு. அந்த சுபாஷ் தான் சொன்னான், ஆதி மல்லியை தான் லவ் பண்ணிட்டு இருக்கான், 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கான்னு. சுருதி, அழாதட்டி. இதெல்லாம் ஒரு விஷயம். இப்போ எதுக்கு நீ இப்படி உட்காந்து அழுதுட்டு இருக்கா? ஆனால் எப்போ அந்த ஆதி ஒன்னதான் லவ் பண்ணி அவனு தெரிஞ்சிச்சோ, அப்பவே அவனை என் மனசுல இருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். இனிமே அவருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நான் வேணா உனக்காண்டி அந்த ஆதிட்ட பேசி பார்க்கட்டா சுருதி? நீ ஆம்டி இவ்வளோ வருத்தப்படியா? நீ அழியதை என்னால் பார்க்க முடியலட்டி. வேண்டாம் மல்லி, அதை மட்டும் பண்ணிடாத. அவிய 2 வருஷமா ஒன்னதான் ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருக்காவ. கேட்டு வாங்குறது காதல் இல்லை, அது ஒவ்வொருத்தர் மனசுலையும் தானா வரணும். நீ எனக்காண்டி எதுவுமே பேசாண்டா. நீயும் முதல்ல அந்த ஆதியை எவ்வளோ வருத்தான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ நீ நல்லா மாறிட்ட மல்லி. எனக்கு என்னமோ உன் மனசுலையும் ஆதி மேலே கொஞ்சம் லவ் இருக்குன்னு தான் தோணுது. ஏய், என்னடி சொல்லியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. முதல்ல மனசு அப்படித்தான் சொல்லும். எப்போ நீ அந்த ஆதிக்காண்டி என்கிட்டயே போய் சொன்னியோ, அப்போவே உன் மனசில் ஆதி மேலே கொஞ்சம் போல லவ் வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லியே மல்லி, அந்த ஆதி ரொம்ப நல்லவன். உனக்காண்டி உயிரை கூட கொடுப்பான். ஏனே, நீ மட்டும் தான் இருக்கியோ? மைனி எங்க? அவ உள்ளதான் இருக்கா வளரு. என்ன நீ இன்னைக்கு கடைக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்க போறேன்னு சொன்னா இப்ப இங்க வந்து நிக்கா? போலையாங்க, செலவுக்கு பைசா எதுவும் குறைவோ? நான் வேணா கொஞ்சம் தரட்டா? ஐயா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டானே, நான் அதுக்கு வரல. வளரு, நீ எப்போ வந்தா? இப்போதான் மைனி வந்தேன். ஏன்ட்டு எப்படி சொல்லியா? என்னாச்சு? என்ன 5-6 நாள் தானே கிடக்கு கடை திறக்கிறதுக்கு? இல்லைண்ணே, இதெல்லாம் சரிப்பட்டு வராது போல. ஏன்டி? என்னாச்சு வளரு? ஏதாவது பிரச்சனையா? என்னே, நேற்று சாயங்காலம் அவர் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் இப்போதைக்கு கடை திறக்கலாமா என்ன ஏதுன்னு லேசா ஜோசியத்தை கேட்டுட்டு வந்தேன் பார்த்துக்க. அப்படியா? என்ன சொன்னாரு? கடையெல்லாம் திறங்க நல்ல விஷயம்தான், ஆனால் நம்ம ஊருக்குள்ள வேண்டான்னு சொல்லியாருனே. எப்பாடா, நம்ம கடை தப்பிச்சு. ஏன் அப்படி சொன்னாரு? நம்ம ஊருக்கு என்ன குறைச்சலு? உங்க கடை வச்சாதான் இப்ப நல்லா ஓடுமே.
எங்க நம்ம ஊரை விடவும் பக்கத்து ஊர்ல நல்ல டெவலப் ஆயிட்டுங்க. அங்க மட்டும் வளர கடை திறந்தானு வைங்க, நல்லா போவோம். ஆமா மைனியோ, அதை தான் ஜோசியக்காரன்னு சொன்னான். அவர் ராசிக்க நேரத்துக்கும் இப்போதைக்கு நம்ம ஊர்ல கடை போட்டா ஓடவே ஓடாதான். அதான் நானும் நம்ம ஊர்ல கடை போட பிளானை இப்போதைக்கு தள்ளி வச்சுட்டேன். கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பக்கத்து ஊர்ல நல்ல கடையா பார்த்து வாடகைக்கு எடுத்து கடையை தொடங்கலாம்னு இருக்கேன். என்ன சொல்லியானே? ஐடியா நல்லா தான் இருக்கு. இருந்தாலும் இங்கன்னா கடை வாடகை மிச்சமாகுமான்னு பார்த்தேன். ஏங்க அவதான் சொல்லியல்ல பக்கத்து ஊர்ல கடை போடியேன்னு, வேற என்ன உங்களுக்கு? ஜோசியக்காரரே நம்ம ஊர்ல கடை போட்டா நல்லா வராதுன்னு சொல்லியிருக்காரு. வேற எதுக்கு நீங்க கூட கூட பேசியவா மனசை மாத்திட்டு இருக்கிறிய? ஆமாண்ணே, எனக்கும் ஜோசியர் சொல்லி தான் சரியா வரும்னு தோணுது. அதனால உன் கடையில் இருக்கவரை நீ இப்போதைக்கு காலி பண்ணலாம் சொல்லாத, அவரே அதில் இருக்கட்டும். சரி, என்னமோ சொல்லியா, இனி நான் சொன்னா நீ கேட்கையா போறா? நல்ல முடிவு எடுத்திருக்கா வளரு. பக்கத்து ஊர்ல மட்டும் நீ கடை போடு. உன் டெய்லர் கடை ஓஹோன்னு வருதா இல்லையான்னு மட்டும் பாரு. ஆ சரி மைனி, பார்த்துக்கிடுவோம். சரி மைனி, அப்போ நான் வரட்டா? இருவலரு ஒரு காப்பி போட்டு தரேன், குடிச்சிட்டு போ. இருக்கட்டும் மைனி, நேரம் ஆகுது, நான் போயிட்டு வரேன். அப்ப சரி வளரு. இப்பதாங்க நிம்மதியா இருக்கு. நம்மளா ஒண்ணு சொல்லாம அவளாவே வேண்டான்னு சொல்லிட்டா. ஆமா, அந்த கடையில இருந்து உன் வாயால சாப்பம் கேட்க கூடாதுன்னு தான் கடவுளா பார்த்து இப்படி பண்ணிட்டாரு. இப்ப கூட உங்க தங்கச்சியை விட்டு கொடுக்க மாட்டியே பத்தியலா? உங்களுக்கு என்னைக்குமே எங்களோட அவதான் முக்கியமா போயிட்டா, அப்படிதானே? போட்டியங்க, என் வாயில இருந்து ஏதாவது கேட்டுட்டு போயிடாத. அண்ணனுக்கும் மைனிக்கும் நம்ம மேலே சந்தேகம் வரல. உனக்கும் மைனிக்கும் இடையில எந்த சண்டையும் வரக்கூடாதுன்னே, அதுக்காண்டி தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். என்னை மன்னிச்சிருந்தே. நீங்கள் 2 பேரும் என்றைக்குமே சந்தோஷமாக இருக்கணும். நாளைக்கு சுவாதி குழந்தைக்கு பூ வைக்கலாம்லத்தே. நம்ம வீட்டுல இருந்தா போனோம்ல. ஆமா மாலா, நீயும் பாண்டியம் போயிட்டு வந்துருங்க. என்ன ஏன் தே நீங்க வரலையா? நான் என்னத்துக்குமா அங்கெல்லாம் போட்டுட்டு சவம் வயசான காலத்துல வீட்டுல பேசாம கிடந்துட்டு போறது நல்லது. எங்கேயாவது வாரேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்து முட்டியில பேத்த வச்சுட்டா பெரிய பாடாயிரம். சரி தே, அப்ப நானும் உங்க மௌனம் மட்டும் போயிட்டு வரோம். சரி மாலா. என்ன, எந்த ஊருக்கு போறிய? நாளைக்கு சுவாதி குழந்தைக்கு பூ வைக்கலாம் வளரு. அங்க போறத பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். என்ன, அந்த மகாராணி ஒரு வழியாக வீட்டுக்கு போயிட்டாளா? ஏன் போக மாட்டாளா பின்ன? அதானே அவ வீடு. அங்க போகாம இங்கேயே இருப்பா. ஏன் பாட்டி கோவப்படுறிய? இவ்வளோ நாள் இங்கே தானே இருந்தா, அதான் கேட்டேன். வீடு பார்க்காச்சு 1 மாதம் ஆகு, 1 மாசமா இங்கே தானே இருந்தா. அதே அவ வீட்டுக்காரருக்கு 1 மாசமா வெளியூர்ல வேலை, அதனாலதான் இங்க இருப்பான்னு இருந்தா. நல்லா சமாளிக்கிறிய பாட்டி. போட்டியங்க. எப்போ மலாக்க போறிய? நாளைக்கு காலையில ஒரு 10 மணி போல போன வளரு. சரிக்கோ, அப்போ பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஏதாவது பாயசம் கீயாசம் கிடச்சுன்னா வாங்கிட்டு வாங்கண்ணா. சரி வளரு. அதானே திங்கிறதுக்கு தானே ஆவா நீ? ஏன் பாட்டி, திங்கிறதுக்கு தானே நம்ம இருக்கோம். உங்களுக்கும் வேணா கொஞ்சம் சொல்லி விடுங்க. மாலாக்கா கூட சுத்தல வாங்கிட்டு வருவாங்கல்ல. ஒன்றும் தேவையில்ல, எனக்கு சுகர், அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதானே பார்த்தேன், சுகர் இல்லைன்னா தான் வெளுத்து கட்டிடுவீல. ஏக்கோ, என்ன நம்ம ஜாக்கு வயசு மாதிரி இருக்கு? நானே தான்க்கோ. நீங்களும் அங்கே தான் இருக்கீங்களோ? ஆமா ஜாக்கு, நீ என்ன இந்த பக்கம்? வீட்டில் தான் விசேஷமா? அட போங்கக்கோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அட என்ன நீ, கல்யாணம் ஆகி 5-6 மாசம் ஆயிட்டு என்ன குட்டியும் சொன்ன சொல்லலை? அதெல்லாம் சொல்லலாம்க்கோ பொறுமையா. என்னம்மா ஜாக்கு? ஏக்கோ, எங்க மாமியாரு ஒரு 1,00,000 ரூபா சீட்டு பிடிக்க போறாங்களாம். அப்படியா? எத்தனை மாசத்துக்கு? 2 வருஷத்துக்குக்கோ. அப்படியா? அதான் உனக்கு தெரிஞ்ச ஆளெல்லாம் பிடிச்சிட்டு வான்னு சொல்லி ஒன்று அனுப்பி விட்டுச்சோ. இதுக்கு மட்டும் மாமியாருக்கு நீ வேணும், அப்படிதானே? பெரியவளுக்கு ஒரு மரியாதை கொடுத்து பேச தெரியாதாட்டி உனக்கு? சும்மா அவ முன்னாடியே அது இதுன்னு பேசிட்டு இருக்கா. என்ன பேசிட்டியா அது? அது இதுன்னு தானே பேசுனேன், அவ இவன் ஒன்றும் பேசலையே. நீ பேசினாலும் பேசக்கூடிய ஆளுதான். நான் இல்லாத நேரமா என்ன பத்தி இப்படி தானே அது இதுன்னு பேசுவா? இல்லை பாட்டி, நீங்கள் இருக்கும்போதே நான் அப்படி தான் பேசுவேன். மலக்கோ, உங்கள் மாமியாரும் ஒரு சீட்டு பொடியாவலான்னு அதுகிட்ட லைஸை கேட்டு சொல்லுங்க. விளங்காதவா, யா முன்னாடியே எப்படி பேசியா பாரு. ஏ வளரு, வாயை வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இரு வளரு. ஏக்கோ, நான் சும்மா தானே வாயை வச்சுட்டு இருந்தேன். உங்கள் மாமியார் தான் சும்மா சும்மா என் வாயை பிடிங்கிட்டே இருக்காவோ, பார்த்துக்கிடுங்க. நான் உங்கள் வீட்டுக்கு வரதே அதுக்கு பிடிக்கலக்கோ. என்னடி நீ மறுபடியும் அது இதுன்னு பேசிட்டு இருக்கா? பாத்தியலாக்கோ, நான் சொன்னோம்ல, அவளுக்கு நிஜமாவே நான் உங்கள் வீட்டுக்கு வரது பிடிக்கல. அப்படிலாம் இல்லடி. நீ எப்படி சீட்டுக்கு சேர்றியா எப்படி? சேருவோம்க்கோ, நம்ம ஜாக்கு வந்து கேட்கா, சேராம எப்படி? அவ மூஞ்சிக்காண்டி சேருவோம். சரி ஜாக்கு, அப்ப நானும் சேரியேன். அப்ப உங்க பேர்லயும் வளரக்கா பேர்லயும் ஒரு சீட்டுக்கு சொல்லிருட்டா? ஏட்டி, ரூபாயெல்லாம் பிரிச்சுட்டு ஏமாத்திட்டு ஊரை விட்டு எதுவும் ஓடிட மாட்டாவில. ஏக்கா, அப்படியெல்லாம் பண்ண மாட்டாவக்கோ. ஏன் நீ அப்படிதான் பண்ணுவியோ? நான் எதுக்கு சீட்டு பிரிக்க போறேன்? எல்லாரும் ஒன்ன மாதிரியே இருப்பவன்னு நினைச்சா? ஏத்தே, அவதான் ஏதாவது சும்மா பேசிட்டு இருக்கானா, நீங்க ஏன்தே? அப்படி கேளுங்கக்கோ. சீட்டு எப்போ இருந்து ஆரம்பிக்க ஜாக்கு? அடுத்த மாசம் 1ஆம் தேதி இருந்து ஆரம்பிக்க போறாங்களாங்கோ. மாசம் 4000 ரூபா. எல்லாரும் 1ஆம் தேதி ரூபாய் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துருங்க, சரியா?
ஆ சரி ஜாக்கு. சரிக்கா, அப்ப நான் வாரேன். ஆ சரிம்மா. நானும் போயிட்டு வரேன்க்கோ. பாட்டி போயிட்டு வரேன்னா. போ, ஆனா வராத. நீங்க சொன்னதுக்காண்டியே கண்டிப்பா வருவேன் பாட்டி, கவலைப்படாதங்க. பொம்பளை இவெல்லாம் என்னன்னு இவ கூட சேர்ந்து சுத்திரியே தெரியல. Hey, hey, hey. மல்லி உன் பக்கம் வருது, விட்டுறாத. பியா பியா அடி. செம பவி, செம பஞ்சு. ஐயோ பிரியா, விட்டுறாத விட்டுறாத. மல்லி அது எங்கேயோ போகுதுடி. யான்டி இந்த பால கூட அடிக்க தெரியாத உனக்கு? சாரி மல்லி, போட்டியங்க. ஹே ஹே ஹே. இவ்வளவு வேற நேரங்காலம் தெரியாம கடுப்பேத்தியல்வ. நாங்க ஜெயிச்சிட்டோமே, நாங்க ஜெயிச்சிட்டோமே. எப்படி எங்க அடி? ஹூ 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 ஹூ. ரொம்ப ஆடாத பவி, கழுத்து சுளுக்கிக்க போவு. அப்படி தாண்டி ஆடுவோம். ஹே ஹே ஹே. நீங்க ரொம்ப துள்ளாத, எல்லாம் ஒன்னாலதான். பாரு எப்படி கிடந்து ஆடியால்வனு. போய் பால் எடுத்துட்டு வா. நானா? வேண்டாம் மல்லி, எனக்கு பயமா இருக்கு. பந்து அடிக்காம விட மட்டும் தெரிஞ்சிடல. இன்னைக்கு நீ தான் போய் பால் எடுத்துட்டு வரணும். என்னாச்சு மல்லி? பாருட்டி, பால் அடிக்காம அவ தானே விட்டா. இப்ப போய் பால் எடுத்துட்டு வானா எடுத்துட்டு வர மாட்டேக்கா. சுருதி, அது 12th பையன்கள்ட்ட கிடக்குட்டி. அங்க போய் கேட்டா ஒன்னா வேணும்னே தர மாட்டானுவன், ஏதாவது கிண்டல் பண்ணுவானுவன். எனக்கு போறதுக்கு பயமா இருக்குட்டி. ஆமா மல்லி, இவ போனா கண்டிப்பா ஏதாவது ஓட்ட தான் செய்வானுவன். நீ போனாதான் இன்னைக்கு பால் கிடைக்கும், அதனால நீயே போய் வாங்கிட்டு வா. நானா? தூர ஓடு, என்னாலலாம் போக முடியாது. ஏன் மல்லி? அதான் ஆதி என்ன நிற்கவெல்லாம், நீ போய் கேட்டாதான் தருவாவ. பிரியா போனானா வேணும்னே பந்த கொடுக்க மாட்டானுவன். நான் போனா மட்டும் அப்படியே தந்துருவானா பாரு. எப்படியும் என்னை அவனை காலில் விழுந்து கெஞ்சதான் செய்யணும். பிடி சார் வேற பால் இல்லாம போனா கொன்னே போட்டுருவாரு. நீ போ மல்லி, ஒன்னும் சொல்ல மாட்டானுவன். ஆஹா வேண்டாம் வேண்டாம், நான் போலப்பா. நீயே போய் வாங்கிட்டு வந்துடுறியா சுருதி? நல்ல கதையா இருக்க. நீங்க தானே அடிக்காம விட்டிய, உங்க டீம்ல தான் யாராவது ஒருத்தர் போனோம். ஒண்ணு நீ போய் இல்லைன்னா பிரியாவை போக சொல்லு. எனக்கெல்லாம் தெரியாது. வா பவி, நம்ம போயிருவோம். என்ன கொஞ்ச நேரம் நின்னோம், நம்ம மண்டையிலே மசாலா அரைச்சி விட்டுருவாள்வ. சரி சுருதி. சுருதி நில்லு டீ, ஹெல்ப் பண்ணு டீ. ஒழுங்கா பாலை வாங்கி பிடி சார்ட்ட கொடுத்துட்டு வந்துரு. எனக்கெல்லாம் தெரியாது. ஏடி நில்லு டீ. மல்லி இப்ப என்ன செய்ய? என்ன செய்யா? எல்லாம் ஒன்னாலதான். சாரி மல்லி, கூட்டி தூர. நானே போய் பாலை வாங்கிட்டு வரேன். செம்ம கோல் ஆதி. என்னல இது? ஃபுட்பால் கிரவுண்டில் வாலிபால் வந்து விழுவு. அதானே, இது எங்கேருந்து வந்துச்சு? ஒருவேளை கேர்ள்ஸ் கிரவுண்ட்லேருந்து வந்திருக்குமோ? அவளுக்கு தான் பந்தை எங்கே பார்த்து அடிக்கணும்னே தெரியாது. ஆமாம் ஆமாம், அவ்வளோ தான் விளாண்டு அடிச்சு விட்ருப்பால்வெல்லாம் இருக்கும். சரி நானே போய் கொடுத்துட்டு வரேன். மல்லி, ஓஹோ நீங்கள் தான் அந்த பாலை அடிச்சு விட்டதா? நான் ஒன்றும் அடிக்கல, என் ஃப்ரெண்டு பிரியா தான் பாலை அடிக்காம விட்டுட்டா. அதான் இங்கே வந்துட்டு. ஓ, அப்போ பிரியா தானே பாலை வாங்க வந்திருக்கணும். நீ என்ன வந்திருக்கா? அவளுக்கு இங்கே வர்றதுக்கு பயம். பொறுக்கி பயில ஏதாவது சொல்லி கலாச்சிடக்கூடாதுன்னு பயந்து போய் வராமல் இருக்கா. யாரை பார்த்து பொறுக்கின்னு சொன்னா? எங்களை பார்த்து உனக்கு பொறுக்கி மாதிரியா இருக்கு? எப்பா உங்களை ஒன்றும் சொல்லலை, நான் பொதுவாக தான் சொன்னேன். பாத்தியா ஆதி, இவளுக்கு நல்ல வாய் பத்துக்க. விடல, மல்லி தானே சொன்னா. அவள் ஒன்றும் நம்மளை பற்றி சொல்லியிருக்க மாட்டா, சும்மா பொதுவாக சொல்லியிருப்பா. சரி இப்போ என்ன வேணும் உனக்கு? ஏன் உங்களுக்கு தெரியாதோ? தெரியும், ஆனால் உன் வாயால் சொல்லி கேட்போம். பாலை கொடுங்க. பாலை கொடுக்கணும்னா ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? அதெல்லாம் பண்ண முடியாது. பாலை கொடுக்குறீங்களா கொடுக்க மாட்டீங்களா? லேய் விடல, போட்டோம் வா. இந்த மல்லி பாலை வாங்கிக்க. லேய் சும்மா இருல, உனக்காண்டி தானே பேசிகிட்டு இருக்கேன். வேண்டாம் சுபாஷு, அவள் பயந்துட போறா. யாரு இவெல்லாம் பயப்படிய ஆளு? முட்டை நம்மளையே தூக்கி சாப்பிட்ருவா. இப்போ பாலை கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? இந்த மல்லி இங்கே பாரு, உனக்கு பால் தானே வேணும்? ஆமாம். அப்போ ஆதியை பார்த்து அந்த 3 வார்த்தையே சொல்லு. எந்த 3 வார்த்தை? என்ன நீ தெரியாத மாதிரி நடிக்கா? அதான் அந்த 3 வார்த்தை ஐயில ஸ்டார்ட் ஆகுமே. லேய் சும்மா இருல, நீ வேற வில்லங்கத்தை இழுத்துறாத. கொஞ்ச நேரம் இரு ஆதி. நீ மட்டும் அந்த 3 வார்த்தையே சொன்னான்னா அடுத்த செகண்டே பால் உன் கையில் இருக்கும். என்ன வார்த்தை? அதாம்மா, ஃபர்ஸ்ட் ஐ, லாஸ்ட் யூ. இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கேன். புரிஞ்சா இல்லைன்னா எல்லாத்தையும் நானே சொல்லி தரணுமா? பாலை கொடுப்பீங்களா மாட்டீங்களா?
இந்த மல்லி இந்தா, அவன் கிடக்கான் லூசு பைய. நீ ஒன்றும் அதெல்லாம் சொல்லாண்டா. நீ எடுத்துட்டு போபால. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் சொல்லாமையா போயிருவா? லேய், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கல? அவட்ட போய் இப்படி பேசிட்டு இருக்கா? அவ மனசுலயே உன் மேல லவ் இருக்கா ஆதி? ஆனா அவ தான் ஒன்றும் இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அதை வெளியே கொண்டு வரலாமான்னு சின்னதாக ஒரு பிளான் போட்டேன். இப்படி சொதப்பிட்டியல. நீ அடங்கு. அதெல்லாம் வெளியே கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு தெரியும். சும்மா அந்த மாதிரியெல்லாம் பேசி அவளுக்கு என்ன கொஞ்சம் என் மேலே வெறுப்பு உண்டாக்கிறாத. நீங்கள் கொஞ்சம் மூடிக்கிட்டு இருங்க. ஆமாம், இந்த உலகத்தில் யாருக்கும் நல்லது நினச்சிடக்கூடாத.